குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பால் என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறளை பற்றி ஒரு அலசல். முதல்ல முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் பாருங்கள்: உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயிறி வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, திருவள்ளுவ பயன், திருவள்ளுவம். இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்குகின்ற வேறு பெயர்கள். இதில் எந்த பெயர் கொடுத்துட்டு கேட்டாலும் எழுதுங்க. திருக்குறளின் ஆசிரியர் தெரியும், திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வழங்கிய வேறு பெயர்கள் என்னென்னு பாருங்கள்: வள்ளுவ நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவன். இதெல்லாம் திருவள்ளுவருக்கு வழங்குகின்ற வேறு பெயர்களாக கருதப்படுகிறது. திருக்குறளின் அதிகாரங்கள் 133. அதிகாரத்துக்கு மொத்தம் 10 திருக்குறள். ஆக மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டது திருக்குறள். அனைத்தும் எந்த வெண்பா வகைன்னு பார்த்தோன்னா குறள் வெண்பா. குறள் வெண்பா வகையை சார்ந்தது. அடுத்தது பாருங்கள்: அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள்னால் 38 அதிகாரம். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயறவியலில் 4 இயல் இருக்குது, இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13, ஊழியலில் 1. பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் உடையது. அதில் பார்த்திங்கன்னா அரசியலில் 25 அதிகாரம், அங்கவியல் 32, குடியியல் 13. காமத்துப்பால் என்று அழைக்கப்படுகிற எண்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களை உடையது. அதில் களவியல் 7, கற்பியல் 18. ஆக மொத்தம் 133 அதிகாரங்கள் மொத்தம் சேர்த்து 17 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய ஒரு நூல் தான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் நீதி நூல் வகையை சார்ந்தது, அதையும் தெரிஞ்சுக்கிங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களை கொண்ட அடிகளாக கொண்ட நூல் எதுன்னு கேட்டாலும் திருக்குறள் தான். 17 கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல் எதுன்னு கேட்டாலும் திருக்குறள் தான். 17 கீழ்கணக்கு நூல்களில் செய்யுளால், அதாவது பாடலால் பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள் மட்டுமே. 17 கீழ்கணக்கு நூல்களில் குறள் வெண்பாக்களால் ஆன ஒரே நூல் திருக்குறள். 1.25 அடி ஆன ஒரே நூல் திருக்குறள் தான். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் எதுன்னு கேட்டாலும் திருக்குறள் தான். திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள்: திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் அம்பலவானத்து அம்பிரான் சொல்கிறாங்க. 1812ஆம் நூற்றாண்டு, அந்த 1812ஆம் ஆண்டு. இதில் யாருடைய உரை ரொம்ப டாப் லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை தாங்க முதலாக சிறந்த உரையாக கருதப்படுகிறது. திருக்குறளுக்கு உரை எழுதுகிற எத்தனை பேர்னு கேட்டால் 10 சொல்லணும். 10 அப்படின்னா 10 பேர் அப்படின்னு அர்த்தம். அந்த 10 பேர் யாரான்னு பார்ப்போங்க. பாருங்கள்: தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பரிதி, திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர் என்ற 10 பேரும் திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதினவங்க. அதுக்கப்புறம் இப்போ வரவங்க நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க. கலைஞர் எழுதியிருக்காரு, மூவா எழுதியிருக்காரு, சாலமன் பாப்பையன்னு சொல்லி எல்லாருமே உரை எழுதியிருக்காங்க. இதில் ரொம்ப பெஸ்ட்டான உரைன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை தான் மிகச்சிறந்த உரையாக கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்கள்: திருக்குறள் உரை வளம். இது யார் வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுர ஆதீன வெளியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் உரை கொத்து, இது யார் வெளியிட்டதுன்னா திருப்பனந்தாள் வெளியீடு. திருக்குறள் உரை களஞ்சியம் யார் வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம், அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. திருக்குறள் உரை வளம் அதை எழுதி வெளியிட்டவர் யாருன்னா தண்டபாணி தேசிகர். திருக்குறள் உரை களஞ்சியம் என்று எழுதியவர் யாருன்னா தண்டபாணி தேசிகர் தான். திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்ன கவிராயர். திருவள்ளுவ மாலை பல பேர் பாடியது. திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி.வா. ஜெகநாதன். அப்புறம் வள்ளுவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வா. சுபமாணிக்கம். வாழும் வள்ளுவம் வாசி. குழந்தைச்சாமி. இது எல்லாமே திருக்குறளை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் தீப்போ மீனாட்சி சுந்தரனார். அதுக்கப்புறம் பாருங்கள்:
திருக்குறளை யார் யார் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பாருங்கள். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜெர்மனில் கிரால் அப்படிங்கிறவர். ஆங்கிலத்தில் ஜியு போப். இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. திருக்குறளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் ஜியு போப். புறநானூற்று சில பாடல்களை மொழிபெயர்த்தவரும் ஜியு போப் தான். ஃப்ரெஞ்சில் ஏரியல். வடமொழியில் அப்பா தீட்சிதர் அப்படிங்கிறவர். இந்தியில் பிடி ஜெயின். தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறளை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த இந்தியர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KM பாலசுப்ரமணியம். இவர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தர். ஜியு போப் நம்ம நாட்டை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KM பாலசுப்ரமணியம். திருக்குறளை சில அடிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறத்தான் வருவதே இன்பம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம், திருவேறு தெல்லிய ராதலும் வேறு, பெண்ணீர் பெருந்தக்க யாவுல, ஊழியர் பெருவழி யாவுல, முயற்சி திருவினையாக்கும், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கலாதார், இடுக்கண் வருங்கால் நகுக. இந்த அடிகள்லாம் கொடுத்துட்டு இது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா மறக்காமல் திருக்குறள் எழுதுங்க. ஒன்றாக நல்லது கொல்லாமை, அதன் பின்சார பொய்யாமை நன்று, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதான் இனிய உலகாக இன்னாத குறள் வரலையே அந்த திருக்குறள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றில் மண்புக்கு மாய்வது மண், அது ஒரு திருக்குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதே மாதிரி அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும். அது ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வரும். அது அரிதோறும் அறியாமை கண்டற்றால் யானையால் யானை யாத்தற்று. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை பற்றிய ஒரு முக்கியமான சில தகவல்கள். இதில் இன்னும் சில தகவல் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் அதிக தொடர்பு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 என்ற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் அதிக தொடர்பு உண்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 133 அதிகாரம்னா 1 + 3 + 3 = 7 வரும். 1330 திருக்குறள் அப்படின்னா 1 + 3 + 3 + 0ன்னு வரும்போது அதுவும் நம்பர் இப்போ 0க்கு மதிப்புலாம் 7ங்கிற நம்பரை குறிக்கும். அதேமாதிரி திருக்குறளை பார்த்தீங்கன்னா 7 சீர்களை கொண்டது. மேலே 4 சீர்களும் ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா 3 சீர்களையும் கொண்டது. அதனால் திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் அதிகப்படியான தொடர்பு உண்டு. திருக்குறளை பற்றி இதை படித்தாவே நீங்கள் ஏறக்குறைய இதில் வரக்கூடிய வினாக்களை கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இதோட திருக்குறள் பற்றிய தகவல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே 15 கீழ்கணக்குகளை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நாலடியார் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் அப்போ போர்ஷனில் என்ன இருக்கோ அந்த ஆர்டரில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்முடைய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். வீடியோவில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.